எங்க அக்கா பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டுருந்தாங்க. அவங்கள வந்து நான் பெங்களூர் கூட்டிட்டு போயிருந்தேன். போறதுக்கு முன்னாடி தெளிவா சொல்லிதான் கூட்டிட்டு போனேன். அதாவது அங்க வந்து நிறைய பொருளெல்லாம் இருக்கும். அது வந்து ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும். நீ வந்து அங்க வந்து சடனா அடம் புடிச்சு எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டா நான் கண்டிப்பா வாங்கியே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன். இருந்தாலுமே வந்து அங்க மாலுக்குள்ள போனதுமே வந்து பாக்குற பொருளெல்லாம் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் குறிப்பா வந்து இந்த பொண்ணுங்க வந்து ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் பார்த்தாங்கன்னா மொத்த கடையுமே வந்து வாங்கணுன்ற அளவுக்கு மைண்ட் செட் மாறிடும். பொறுமையா வந்து எடுத்து சொன்னதும் வந்து ஓகே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியா வந்து ஒரு செப்பல் மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். கண்டிப்பா நீங்களும் வந்து உங்க வீட்டுல கிட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சிட்டி ஆர் வில்லேஜ் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. லீவை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 10 டேஸ் 5 டேஸ் லீவ் கிடைச்சாலும் அவங்க பார்க்காத விஷயங்களெல்லாம் வந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவோ ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் வந்து அவங்களோட லைஃப்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும்.